தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நாகையில் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நேற்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்ததால் நாகை மாவட்டத்தில் உள்ள கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, கள்ளார், நம்பியார் நகர், நாகூர், சாமந்தான்பேட்டை, செருதூர் கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களின் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நீண்ட நாட்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் கரையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் படகுகளையும் வலைகளையும் மீனவர்கள் பத்திரப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மீன்பிடி தொழில் மற்றும் அதை சார்ந்த பிற தொழில்களில் ஈடுபடும் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பள்ளிப்பட்டு அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் புத்தாண்டு விடுமுறை நாளில் நடத்திய சிறப்பு வகுப்பில் அசம்பாவித சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த நெடியம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஸ்பெஷல் கிளாஸ் நடைபெற்றுள்ளது. இதில் கொளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அபினேஷ் என்ற மாணவர் யாருக்கும் தெரியாமல் தான் மறைத்து வைத்திருந்த பட்டாசை பள்ளி வளாகத்திலேயே வெடிக்க செய்துள்ளார். இதில் திடீரென பட்டாசு பயங்கரமாக வெடித்ததில் அந்த மாணவருக்கு ஒரு விரல் துண்டானது. மீதமுள்ள 4 விரல்களும் கடும் சேதமானதால் உடனடியாக அந்த மாணவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எப்படி அவரிடம் இந்த வகை பட்டாசு கிடைத்தது என்று குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 வாலிபர்கள் உயிரிழந்த சம்பவம் ராணிப்பேட்டையில் நடந்துள்ளது. நெமிலி அருகே உள்ள கீழ் வெங்கடாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் மற்றும் அவரது நண்பர் பிரேம் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது வேகமாக மோதினர். எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் ஆட்டுப்பக்கம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் அவருடைய நண்பர் ரஞ்சித் ஆகியோர் வந்துள்ளனர். 2 வாகனங்களும் அதிவேகமாக வந்த நிலையில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 4 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் வெற்றிவேல், தினேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மீதமுள்ள இருவரும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். தூத்துக்குடி NLCயில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வழங்குவது போன்று தூத்துக்குடி NDPL அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று NDPL அனல் மின் நிலையம் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். NDPL நிர்வாகம் உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தொழிலாளர்கள் கூறியுள்ளனர். மயிலாடுதுறை அருகே அரசு மருத்துவமனை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்ற நிலையில் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒரே நேரத்தில் ஒன்று திரண்டு ஆர்வமுடன் இரத்த தானத்தை அளித்தனர். தரங்கம்பாடி அருகே பரசலூர் ஊராட்சியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இரத்த தான முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் மோர், குளிர்பானம் வழங்கப்பட்டன.